கண்மணி அன்போடு காதல் நான் நான் எழுதும் கடிதம் லெட்டர் சி கடிதம் இல்ல கடிதமே இருக்கட்டும் படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே. ஒன்னு நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அந்த எழுத்துன்னு உட்கார்ந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றும் ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க. நடுவில் மானி தேனி பொன்மணி இதெல்லாம் போட்டுக்கணும். இதை பாரு, எனக்கு என்ன காயம் என் உடம்பு தாங்கிடும். உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி. அது எழுதுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுகையா வருது. ஆனா அழுந்து என் சுகம் ஒன்ன தாக்கிடுமோன்னு அப்படின்னு நினைக்கும் போது வர அழுகை கூட நின்றுடுது. மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. அபிராமியே தாலாட்டு சாமியே நான் தாடி தெரியுமா? சிவகாமியே சிவல் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாளி லாளியே லாடி லாளியே அபிராமி லாளியே லாடி லாளியே அபிராமியே தாலாட்டு சாமியே நான் தாடி தெரியுமா? உனக்கு புரியுமா?
அங்கேயே வை.